எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம் வீட்லயே எப்படி செய்கிறது அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். இதில் என்ன அப்படி ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதுரையில் ரொம்ப ஸ்பெஷல் ஜிகர்தண்டா. அந்த ஜிகர்தண்டாவுக்கு மேலே ஒரு ஐஸ்கிரீம் போட்டு கொடுப்பாங்க. அது வெளியே எங்கேயுமே கிடைக்காது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 1/2 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் வேணும். அப்புறம் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு 250 ml 2 பேக் எடுத்துக்கோங்க. அப்புறம் ரொம்ப மெயினான இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா நன்னாரி ஷர்பத். அது 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஒயிட் சுகர் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் திரட்டு பால் எடுத்துக்கோங்க. திரட்டு பால்னா திரண்டு போன பால் கிடையாது, பால்கோவா தான். ஜாகரியில் பண்ண பால்கோவா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போது அந்த 2 1/2 லிட்டர் மில்க்கையும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. பால் கொஞ்சம் காஞ்சி வரும்போது சைடில் இருக்க அந்த ஆடையெல்லாம் உள்ளே இழுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த ஒயிட் சுகர் 2 டேபிள் ஸ்பூனையும் அதில் ஆட் பண்ணிடுங்க. சுகர் நிறையா சேர்க்க வேண்டாம், ஏன்னா வந்து நன்னாரி ஷர்பத்லேயும் சுகர் இருக்குது, திரட்டு பால்லேயும் சுகர் இருக்குது. அதனால கம்மியான ஒயிட் சுகர் போட்டாலே போதும். இப்போ அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் திரட்டு பாலை அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திரட்டு பால் ரொம்ப இனிப்பாக இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, திரட்டு பால்னா திரண்டு போன பாலில் செய்கிறதா அப்படின்னு. கண்டிப்பாக இல்லை, அது நார்மலாக இருக்க பாலை வத்த விட்டு கடைசியாக ஜாகரி போடுறது தான். நீங்கள் அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்து செய்யுங்க. இப்போது கேரமல் சிரப் ரெடி பண்ணிடலாம். அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சுகரை நீங்கள் கைவிடாமல் ஒரு பாத்திரத்தில் கிண்டணும். அதுவே கொஞ்சம் நேரத்தில் அந்த சூட்டுக்கு இலகி ப்ரௌன் கலரில் மாறி வரும். தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க. முதல்ல இந்த மாதிரி நுர கூட்டி வரும் பாருங்களேன். இந்த டைமில் ஒரு 25 ml ஆஃப் வாட்டர் வந்து நீங்கள் விடலாம். விட்டிங்கன்னா அந்த கேரமல் சிரப் வந்து ரெடி ஆகிடும். ஒருவேளை தண்ணி விடலைன்னா கேரமல் சாக்லேட் ஆகிடும். ஸோ இந்த கேரமல் சிரப்பை ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ பால் கொஞ்சம் வந்து வத்திட்டுருக்கு. இந்த டைமில் நீங்கள் நன்னாரி ஷர்பத் வந்து 1 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க. இது கலர்லெஸ்ஸாக இருக்குது இந்த நன்னாரி ஷர்பத்து, ஏன்னா இதில் வந்து எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் ஆட் பண்ணல. சில நன்னாரி ஷர்பத்தில் ரெட் கலர் எல்லோ கலர்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த கேரமல் சிரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். டக்குன்னு எல்லாத்தையும் ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த கேரமல் சிரப்புக்கு வந்து ஒரு கசப்பு தன்மை இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறது நல்லது. அந்த கலர் வந்து அந்த மில்கில் வந்து சேஞ்ச் ஆகணும், அதுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். இப்போ நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். மில்க் கலர் வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் மாறிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து இது வத்துற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். 1 லிட்டர் மில்க் வந்து ஒரு 1/2 லிட்டர் மில்காக இந்த மாதிரி வத்திடணும். சைடில் இருக்க ஆடையெல்லாம் உள்ளே இழுத்து விட்டுட்டே இருங்க. அந்த ஆடை தான் உங்களுக்கு ஆடையாக மிதக்கிறது ஜிகர்தண்டால. ஸோ நல்லா வத்திடுச்சு, ஒரு 1/2 லிட்டராக வத்திடுச்சது. இந்த டைமில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பால் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த ஃப்ரெஷ் க்ரீமை வந்து மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த 2 பாக்கெட்டையும் போட்டுக்கலாம். 1 லிட்டர் மில்க்குக்கு 2 250 ml ஃப்ரெஷ் க்ரீம் வேணும். ஸோ இப்போ இது ஒரு 40 செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட எலக்ட்ரிக்கல் பிளெண்டர் இருந்துச்சுன்னா, நீங்கள் அது பீட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுலேயே வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து மிக்சியில் பண்ணி பாருங்கள், இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து மில்க் ஆட் பண்ணி அதையும் மறுபடி பிளெண்ட் பண்ணணும். நிறையா மில்க் இருந்துச்சுன்னா நீங்கள் 2 டைமாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதையும் பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி நுரையோடு இப்படி வந்திருக்கு. இதை வந்து ஒரு நல்ல பவுலில் மாற்றிக்கலாம். ஒரு ஏர்டைட் பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க, அதுதான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இது ஒரு பவுலில் மாற்றியாச்சு. நம்ம வந்து இதை ஃப்ரீசரில் ஒரு 4 ஹவர்ஸ்க்கு உள்ளே வச்சுடுவோம். 4 ஹவர்ஸ்க்கு ஒன்றும் பண்ண வேண்டாம். ஸோ ஆஃப்டர் 4 ஹவர்ஸ் மறுபடியும் நீங்கள் எடுத்து பிளெண்ட் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஐஸ்கிரீம் நல்லா கிடைக்கும். பாருங்கள், ஆஃப்டர் 4 ஹவர்ஸ் எடுத்தோன்னே இந்த மாதிரி க்ரீமியாக இருக்குது, கெட்டி ஆகலை, க்ரீமியாக இருக்குது. ஸோ இப்போ இதை மறுபடியும் நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேன் நான். இப்போ அதே பவுலில் மறுபடியும் அதை ஊற்றி வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு ஹோல் நைட் வந்து நான் ஃப்ரீஸ் பண்ண போகிறேன் இப்போது. அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஐஸ்கிரீம் கிடைக்கும். நீங்கள் அவசரப்பட்டு மறுபடியும் 4 ஹவர்ஸில் எடுத்திங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ ஒரு ஹோல் நைட் இதை நம்ம ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ அடுத்த நாள் மார்னிங் நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது. ஐஸ்கிரீம் சூப்பராக கிடச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்குது. எவ்வளோ அழகாக க்ரீமியாக அது அப்படியே ஈஸியாக வருது. இப்போ அது வந்து ஒரு 4-5 ஸ்கூப்ஸ் எடுத்து நான் வந்து ஒரு பவுலில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பார்க்கும்போதே. நிஜமாவே உண்மையாகவே அது பயங்கர டேஸ்ட்டாகவும் இருந்தது. நானும் சாப்பிட்டு பார்த்தேன். அண்ட் இந்த ஐஸ்கிரீம் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக ஜிகர்தண்டா செய்ய முடியாது. ஸோ இந்த ஐஸ்கிரீமை செஞ்சு வச்சுட்டு அடுத்த நாள் நீங்கள் ஜிகர்தண்டா செய்யுங்க. ஸோ இந்த ஐஸ்கிரீமை நீங்கள் மேலே போடும்போது அந்த ஜிகர்தண்டாவோட ஃப்ளேவரும் செம்ம எம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பவர் கிளாஸ் ப்ரொடக்ஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் மீ பிரியா வினோத் சைனிங் ஆஃப் ஹியர். டேக் கேர். பை.